உலகத்தில் நடக்கிற பெரிய சண்டைகளில் ஒன்று மதத்தின் பேரில் நடக்கும் சண்டை. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு இனத்துக்கோ ஒரு குலத்துக்கோ உண்டான ஒரு செய்தி கிடையாது. பாருங்களேன், He is a savior of the world. அவர் உலகத்தின் ரட்சகர். அவர் வெளிநாட்டு சாமி கிடையாது, வெள்ளக்கார கடவுள் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இயேசு வந்து வெள்ளக்கார கடவுள். நமக்குன்னே நிறைய கடவுள் இருக்கு, எதுக்கு வெள்ளக்கார சாமியை நீ கும்பிடுற அப்படிம்பாங்க. முதல்ல வெள்ளக்கார கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இயேசு நமது ஆசிய கண்டத்தில் பிறந்தார். அவர் யூரோப்பியன் கிடையாது, அவர் கோட்டு சூட்டு போட்டது கிடையாது, அவர் இங்கிலீஷும் பேசினது கிடையாது. அப்புறம் எப்படி சொல்றீங்க அவரை வெள்ளைக்காரன்ட்டு? அவர் வெள்ளைக்காரர் கிடையாது, நம் இருதயத்தை கொள்ளை கொள்ள வந்த கொள்ளைக்காரர். ஆமென். ஒருத்தர் சொல்றாரு, அவர் ஃபாரின் காடாச்ச அப்படிங்க. டேய், கடவுளுக்கே ஃபாரினா? கடவுளுக்கே ஃபாரின் வச்சிருக்காங்க பாருங்க நிறைய பேர். இல்லைங்க, வேத வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் இஸ்ரவேலர் மக்களுக்காக அவர் வரல, அவர் வெறும் யூதர்களுக்காக வரல, அவர் வெறும் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்காக வரல, எல்லா ஜனத்திற்கும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஜனத்திற்கும். இயேசு பிறப்புங்கிறது யாருக்காக? எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஜனத்திற்கும். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு, இந்த இடத்துல இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு, பட்டணத்தில் வாழ்கிறவங்களுக்கு, எல்லா மொழி, எல்லா பாஷை, எல்லா பிரிவில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் அவர் வந்து என்ன பண்ணுறார்? பிறந்தார். அப்படின்றதான் உண்மை. பாருங்க, அப்போ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ இயேசு பிறப்புன்றது ஒரு இனத்துக்கான சந்தோஷமோ வெறும் ஒரு குலத்துக்கான சந்தோஷமோ கிடையாது. இது மனுகுலத்துக்கான சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனுகுல சாமி. எல்லாம் சவுண்டா சொல்லுங்களேன், மனுகுல சாமி. எல்லாம் சொல்லுங்க, எங்க குல தெய்வம். சொல்லுங்க, என் குல தெய்வம் இயேசு. இன்னைக்கு கன்ஃபஸ் பண்ணுங்க, என்னுடைய குல தெய்வம் இயேசு. ஆமென். அவர் தான் என் குல தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு இனத்துக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ உரியவர் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற பெரிய சண்டைகளில் ஒன்று மதத்தின் பேரில் நடக்கும் சண்டை. இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வரவில்லை. விழுந்து போன மனிதனை தூக்கி நிலைநிறுத்தி மனிதனை வாழ வைக்கும்படி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உலகத்தின் மைய பகுதிகளிலே அவர் பிறந்து நான் எல்லோருக்கும் உரியவர் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார். ஆமென். அவர் பிறக்கும் பொழுது ஒரு யூத கலாச்சாரத்தில் வந்து பிறந்தாரே தவிர அதை பார்க்கக்கூடாது. அவர் மனிதனாய் பிறந்தார். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் மனிதனாய் பிறந்தார். அதுதான் சுவிசேஷம். ஆமென்.